அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இது ஆப்ஷன் சீரீஸ். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு நம்ம சீரீஸ் பண்ணியிருக்கிறோம். இது மூன்றாவது சீரீஸ். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு சீரீஸில் நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம், கால் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம். அடுத்த ஆப்ஷன் சீரீஸ் 2ல் புட் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம். அதன் மூலயமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம். மூன்றாவதாக இன்றைக்கி நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட் தெரியாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணவே முடியாது. இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸை நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம ஆப்ஷன் செயின்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம அது டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செயின் இப்போ அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4069 இருக்குது. இப்போ நம்ம 4050 ஸ்ட்ரைக், 4000 ஸ்ட்ரைக், 4100 ஸ்ட்ரைக் இது அனைத்தையுமே பார்க்க போகிறோம். இது எப்போவுமே ஒன்று நம்ம பேஸ்டு பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு நீதி தராசு பார்த்துருக்கீங்க, இல்லை தராசு வெறும் எடைக்கல் தராசை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த எடைக்கல் தராசில் நம்ம எடை எதுவுமே வைக்கலை அப்படின்னா முள்ளு நடுநிலையில் இருக்கும். அப்போது இந்த நடுநிலையில் இருந்தாலே என்ன அர்த்தம்? சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இதில் அப்போ இங்கே நான் ஒரு 10 கிலோ வெயிட்டை வச்சா இங்கேயும் 10 கிலோ வெயிட்டை வச்சா தான் எனக்கு சமமாக மாறும். இதுதான் நியதி. அதே போல் தான் இங்கேயும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, 4050 அப்படிங்கிற இடத்துல ஸ்பாட் வரும்போது நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு 4050 காலும் 0வாக இருக்கும், 4050 புட்டும் 0வாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். இதுவே மிட் பாயிண்ட்டு 4050 வச்சாச்சு. அடுத்து 4000 காலுக்கும் 4100 புட்டுக்கும், ஏன்னா 4050 நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்கே பாருங்கள், 4050 நடுநிலைன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு இங்கே இதுக்கு மீட்டிங் பாயிண்ட் வைக்க போகிறேன். இங்கே நான் என்ன வச்சுட்டேன், 4000 இந்த மணி காலை நான் வச்சுட்டேன். 4000 காலுங்கிறது இந்த மணி கால். எவ்வளோ வித்தியாசம் உள்ளது மார்க்கெட்டுக்குன்னா 50 பாயிண்ட் ஐடிஎம் கால். அதே மாதிரி இந்த பக்கம் எந்த எடையை வச்சா சமமாக மாறும், ஏன்னா 4000 காலம் மட்டும் வச்சுட்டா இந்த பக்கம் தராசு இறங்கிடுமே, இது மேலே போயிடுமே. அப்போ இந்த சமமாக மாறணும்னு என்ன வைக்கணும், அதே 50 புள்ளி ஐடிஎம் புட்டை நான் வைக்கணும். அப்போ இங்கே என்ன வைக்கணும், 4100 புட்டு வைக்கணும். அப்போது 4000க்கும் 4100க்குள்ள வித்தியாசம் 100 ரூபா. அப்போது இந்த 100 ரூபாய் தான் இவங்க சமமாக பிரிச்சுக்கணும். அப்போ இதில் டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டைம் வேல்யூ அதிகனால சமமாக ஆகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் மாறும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இது இப்போ தொடர் ப்ராக்டிஸில் நம்ம உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டோம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 4000 கால் பாருங்கள், 86 ரூபாய் இருக்கிறாங்க. 4100 புட்டு பாருங்கள், 66 ரூபாய் இருக்காங்க. 86 + 66 அப்போ என்ன, 12 9 15 152 ரூபா. அப்போது 100 ரூபா தான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கணும். 52 ரூபா இருக்காங்க. இந்த 52 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூவை கரைக்கிறதா வேலை. அப்போது நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், இந்த ஸ்கிரிப்ட் 100 ரூபா ஏறுனா நீங்கள் தேர்ந்தெடுத்த கால் 100 ரூபா ஏறும் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கவே நடக்காது. இது ரேஷியோ பிரியும். இப்போ இதுவே 5000 இருக்கும்போது இப்போ 100 ரூபா ரியாக்ட் ஆச்சுன்னா 5000 கால் 2 ரூபாய் ஏறும், 4900 கால் 3 ரூபாய் ஏறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4500 கால் ஒரு 20 ரூபாய் ஏறும். இதே 4100 கால் ஒரு 40 ரூபா ஏறும். இப்படி இந்த ஒரு ரேஷியோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி ஏறுதுன்னு நீங்கள் பார்த்து செக் அவுட் பண்ணணும். நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஆக மொத்தம் நான் வாங்கினேன், எனக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம். இது தப்பாக போயிடும். இந்த மீட்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட்டை யாரெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்டப் பண்ணுறதுனா, இப்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அப்போ இது 4050 அப்படிங்கும்போது இந்த 4100 காலும் 4000 காலும் 4100 புட்டும் இந்த இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போ 4100 புட்டை இவங்க ஓவர்டேக் பண்ணினதுக்கு அப்புறம்தான் 4000 கால்னால இன்னும் நல்லா போக முடியும். அப்போ 4100 புட்டும் 4000 காலையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஓவர்டேக் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி 4050 இருக்கும்போது 4050 காலும் 4050 புட்டும்
புட்டும் சமமாக இருக்கணும். அப்போ 4050 புட்டை பீட் பண்ணாமல் 4050 கால்னால மேலே போக முடியாது. இந்த இடத்துல என்ன விலை சமமாகும்னு சொல்கிறேன். அப்போ விலை சமமானா என்ன, சமமாகாட்டு என்ன, சமமாக அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ண எப்படி, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் புரியும். அப்போது இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறத வந்துட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட் இன்னும் வேறு வழியில நீங்கள் பார்க்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வச்சுட்டா இதோட மொத்த தூரம் 2 கிலோமீட்டர். அப்போ இங்கிருந்து ஒருத்தர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடில் நடக்கிறாரு. இந்த பக்கம் இருக்கிறவரும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேர் எங்கே சந்திப்பாங்க? 2 கிலோமீட்டர். ஏன்னா 2 பேர்த்துக்கு சமமான வேகம் அப்படின்னா இவங்க 1 கிலோமீட்டரில் சந்திக்கணும். 1 கிலோமீட்டர் சந்திக்கணும். இதுதான் மீட்டிங் பாயிண்ட். இதுவே இந்த நிலப்பரப்பு சமமாக இருந்தால், இதே நிலப்பரப்பு சமமாக இல்லை அப்படின்னா இப்படி இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இவரும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறாரு, இவரும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடந்தால் கரெக்டாக 1 கிலோமீட்டரில் மீட் பண்ணணும். ஆனால் நடக்காது. ஏன்னா இறங்குறது எளிது, ஏறுறது கடினம். இதுதான் லாஜிக். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு தோல்வி பெறாமல் இங்கே இருப்பவரால் பல தூரம் வெற்றி பெற இயலாது அப்படிங்கிற லாஜிக்கை தெரிஞ்சுக்கணும். அப்போது மார்க்கெட்டை வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இந்த 1 கிலோமீட்டரில் சந்திக்கணும் அப்படிங்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறவர் 10 கிலோமீட்டர் வேகத்துலையும் இவர் 20 கிலோமீட்டர் வேகத்துலையும் நடந்தால் இந்த 1 கிலோமீட்டரில் சந்திக்க மாட்டாங்க. அவங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அதிக தூரம் நடப்பார், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற குறைவான தூரம் தான் நடப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் மாறுபடும் அப்படிங்கும்போது இதுதான் டைம் வேல்யூ. இந்த வேகம் தான் டைம் வேல்யூ. அப்போது இந்த டைம் வேல்யூ பேஸ் பண்ணி மார்க்கெட் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இதை மீட்டிங் பாயிண்ட்டை கான்செப்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்த்து பழகுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ 4100 புட்டு இங்கே இருக்குது, 4000 கால் இங்கே இருக்குது. அப்போது மார்க்கெட் 4025 இருக்கும்போது 4000 கால் யாரை மீட் பண்ணணும்னா 4050 புட்டை மீட் பண்ணணும். அப்போ 4050 புட்டை 4025 இருக்கும்போது இவங்க பீட் பண்ணினா தான் 4050க்கு நோக்கியே போக முடியும். அப்போ 4025 பீட் பண்ணலன்னு 4000 கால் எப்படி மேலே போக முடியும்? ஸோ இதெல்லாம் ஒரு லாஜிக். இந்த லாஜிக்கை உள்ளடக்கி நீங்கள் பார்த்தா தான் இது புரியும். இதே நீங்கள் பாருங்கள், நான் இது பக்கமாக எடுத்துட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ 4050 இருக்குது, இதே 3900 கால். அதே மாதிரி நான் 4050னா இவங்க 4200 புட்டு. இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த தூரம் 3900 4200 அப்படிங்கும்போது மொத்த தூரம் 300 பாயிண்ட்ஸு. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 171 ப்ளஸ் 157. இப்போ 150ன்னு வச்சுக்கோங்க, இது 170ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 300 170 150 320 பாயிண்ட்ஸ். இதுதான் பேஸ்டு. இது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே இவங்க பகிர்ந்துட்டே இருப்பாங்க இதை கடக்கிற வர. அப்போ இதே மார்க்கெட் வந்துட்டு 3200 இருக்குது அப்படின்னா இந்த 3900 கால் எவ்வளோ இருக்கும்? 4200 புட் எவ்வளோ இருக்கும்? கரெக்டாக 4200 மார்க்கெட் முடியுது அப்படின்னா இவன் 300 ரூபா இருப்பான், இவன் 0 இருப்பான். இதுதான் லாஜிக். இதே மார்க்கெட் வந்துட்டு 4000 முடியுது அப்படின்னா 3900 கால் 100 ரூபா இருப்பாங்க, 4200 புட்டு 200 ரூபா இருப்பாங்க. ஸோ இப்படித்தான் பகிர்வு நடப்பற்றே இருக்கும். அதனால் இது புரிஞ்சு வியாபாரம் செய்யுங்க. இதில் ஏதாச்சும் புரிதல் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்கான விளக்கம் நம்ம தரலாம். இது ஆப்ஷன் சீரீஸ் 3. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே இது மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லை பார்த்தது இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு இந்த இது கொடுக்குறோம், இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ நம்ம பார்க்கும் பார்வையாளர் குறைவாக இருக்கும்போது நம்ம எதுக்கடா வீடியோ மேக் பண்ணணும்னு கூட நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் ஒரு எஃபர்ட் கொடுக்குறோம், அந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. ஓகேங்களா? அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.